பட் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் நான் நிறைய டிப்ரெஷன் வந்து த்ரூ பண்ணிட்டேன். கிராஜுவலாக என்னோட வெயிட் கெயின் வந்து அப்படியே அதிகமாயிடுச்சு. நார்மலாக இருக்கிற வெயிட்டை விட அதிகமாயிட்டு இருக்கு. அப்பயுமே தெரியல பிபினால தான் நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக இருக்கணும். தயவு செஞ்சு நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, மாமியார் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டதை யோசிச்சுட்டு எதையாவது நீங்களே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபிட் அண்ட் க்ளோ மாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாவே உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் மை மாம் டு பி. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரொம்பவே ஜாலியாக போச்சு. என்னென்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனோடனே ரொம்ப ஜாலியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியானேன். தென் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு 2 பேருமே ஹாப்பியாக இருந்தோம். பெரியவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இப்போ தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ அதிகமாக வாக் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாமே மித்துன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து வாக் பண்ணலாமா, அப்புறம் வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. உங்களோட கைனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பண்ண பெரிய தப்பே பெரியவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருப்பேன். ரிஸ்க் கண்டிஷன்லேயே ஃபுல்லாக இருந்ததுனால என்னோட வெயிட் கெயின் தான் அதிகமாச்சு. ஸோ என்னாச்சுன்னா அட் லாஸ்ட் வந்து ஒரு பெரிய அடி தான் எனக்கு இருந்துச்சு. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. அட் லாஸ்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவோட எண்ணில். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எப்பயும் போல் ஜாலியாக போச்சு. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே நானும் ஹஸ்பண்டும் வந்து ஜாலியாக இருந்தோம். தென் ஹஸ்பண்டோட ஊருக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால ஃபுல்லாகவே ரெஸ்ட்லேயே இருந்தேன். சுத்தமாக வாக் போகல. அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் கூட லைட்டாக நான் பண்ணவே இல்லை. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. நான் வாக் போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு ரெஸ்ட் கண்டிஷன்லேயே இருந்ததுனால என்னால் வந்து வாக் போகவே முடியல. ஏன்னா வெயிட் கெயின் கொஞ்சம் அதிகமானதுனால என்னோட பாடி வந்து மொபைலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே நீங்கள் கண்டிப்பாக வாக் போகலாம். ஆனால் உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு ப்ரெக்னன்சி வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாக் போகலாமா, இல்லை வந்து லைட்டாக ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்கள மட்டும் தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்லேயுமே நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். என்னென்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனாலுமே வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து வெளியில் ஃபுட்ஸ் எல்லாமே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நான் எல்லா மாம் டு பிக்குமே என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் உங்கள் மாம் கிட்ட சொல்லி சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் வந்து செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். சாதா டைமில் இருக்கிறத விட ப்ரெக்னென்சியில் இன்னும் டபுள் கேர் பண்ணணும். அதுக்காக உங்கள் மாம் கிட்ட என்னெல்லாம் பிடிக்குதோ சொல்லி நீங்கள் மாம் கையால் சமைச்சு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. என்னன்னா நான் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னா, டாக்டர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் எல்லாமே பண்ணேன். இது சாப்பிடக்கூடாதுன்னு அதுதான் சாப்பிட தோணுச்சு. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். வெயிட் கெயினும் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து நிறைய வந்து த்ரூ பண்ணிட்டேன் என்னோட ப்ரெக்னென்சியில். செகண்ட் ட்ரைமஸ்டர் எண்ணில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா, ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு பிபி வர அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். பிபி வந்து நார்மலாக ஆகிட்டு வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஒரு பர்சனல் விஷயத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அந்த ஸ்ட்ரெஸ்னால வந்த பெரிய வந்து பாதிப்பு தான் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து எல்லா மாம் டு பிக்கையுமே என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகி உங்களோட மனசுக்கு சொல்லுங்கள், ஓகே இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஏதாவது உங்களை சில் பண்ணுறதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதோ இல்லை கோவிலுக்கு போகிறதோ, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது நீங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுங்க. நான் ப்ரெக்னன்சியில் காம்டன் ஆகிறது பெரிய விஷயமாயிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் ஓடி வந்துட்டேன். அப்புறம் வந்து அம்மா வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கூட போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் ஓகே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து கால் வீக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் வாட்டர் வந்து எனக்கு இறங்கவே இல்லை. ஐ மீன் யூடிஐ வேறு வந்துருச்சு எனக்கு. அதுவுமே ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா எனக்கு பிபி அதிகமானதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. கால் வீக்கம்ன்றது எல்லாருக்குமே ஜென்ரலாக வரது தானே ப்ரெக்னென்சியில் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்லேயே இருந்துட்டேன். இந்த பார்லி கஞ்சி குடிக்கிறது, அப்புறம் வந்து உப்பு வச்சு ஒத்தரம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வீட்டு வைத்தியமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கன்சல்ட் பண்ணவே இல்லை நான் டாக்டர் கிட்ட போயிட்டு. ஆனால் அதான் பெரிய தப்பு. என்னென்னா ஒரு சின்ன உறுத்தல், ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்ம பாடியில் வந்து ஏதாவது தெரியுது ப்ரெக்னென்சி அப்போ அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்புறம் 3rd ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு எனக்கு கால் வீக்கம்ன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து தூக்கமும் கம்மியாயிடுச்சு. நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, டே டைமில் நிறைய தூங்கிடுவேன் ப்ரெக்னென்சி அப்போ. நைட்டில் சுத்தமாக தூக்கமே வராது. டே டைமில் தூங்குனா வந்து உடம்பு தான் போடும், வெயிட் தான் அதிகமாகுன்றது எனக்கு அப்போ தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டே டைமில் தூங்கவே தூங்காதீங்க. உங்களை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மியூசிக் கேட்குறது, தென் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டான்ஸ் ஆடலாம். ஸோ வந்து கொஞ்சம் வாக் போகலாம். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து பேசுங்க. அந்த மாதிரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது, உங்களுக்கு வந்து தூங்கணுன்ற ஒரு தாட்டும் உங்களுக்கு போகாது. நைட் டைமில் வந்து ஃப்ரீயாக ஒரு 8 hours வந்து தூங்குங்க. அப்போ தான் வந்து உங்கள் மைண்டும் உங்களோட பாடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டெம்பிள் போங்க. டெம்பிள் போயிட்டு நீங்கள் ப்ரே பண்ணாவே உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். நான் அது பண்ணவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எல்லா மாம்ஸுமே தயவு செஞ்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டெம்பிள் போய் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. டெய்லிக்குமே பேபியும் நானும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணாலே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம மைண்டில் வந்துடும். 8 months ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு வளகாப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டோட ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். ஸோ அன்னைக்கு காலையில் வந்துட்டு சரியான தலைவலி, வெடிக்கிற அளவுக்கு சரியான தலைவலி. ஸோ அதையும் டாலரேட் பண்ணி டேப்லெட்லாம் போட்டுட்டு நான் ட்ராவல் பண்ணி போயிட்டோம் நாங்கள் ஊருக்கு. அப்பயுமே தெரியல பிபினால தான் நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனதுமே வந்து என்னோட மாமனார் வந்துட்டு பிபி மெஷின் வச்சுருந்தாரு. ஸோ அவர் கொண்டு வந்து எனக்கு பிபி செக் பண்ணும்போது 160 காட்டுச்சு. அந்த 160 என்னால் தாங்க முடியல. ஸோ வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஸோ டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு என்ன சொல்லிட்டாங்க, பேபியும் அம்மாவையும் காப்பாற்றணும், இதுக்கு மேலே வந்து வச்சுக்க முடியாது, நீங்கள் வந்து பேபியை வந்து எடுக்கணும் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 days வந்து ஐசியூவில் வச்சு பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிபியை வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஓகே பேபியை வந்து எடுத்து நம்ம என்ஐசியூவில் வச்சு நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாமா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணி பேபியை எடுத்து என்ஐசியூவில் வச்சுட்டாங்க. என்னை வந்து அப்புறம் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கவே இல்லை, ப்ரெக்னென்சியில் நம்ம கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அடி, இது நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். அப்போ தான் யோசித்தேன், என்ன மாதிரி எந்த மாவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன் எல்லாமே அவங்களே கேர் பண்ணிக்கணும். அம்மா கேர் பண்ணுவாங்க, மாமியார் கேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காம நீங்களே ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு தோணுதோ அது எல்லாமே சாப்பிடுங்க. தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து அப்படி ரெஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. நான் அந்த வேலைலாம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி நான் கான் த்ரூ பண்ணிட்டேன். பட் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் நான் நிறைய டிப்ரெஷன் வந்து கான் த்ரூ பண்ணிட்டேன். அந்த டிப்ரெஷனில் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, ஓகே நம்ம இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக இருக்கணும், இதுக்கு மேலே நம்ம பேபி வந்து நம்ம கைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த பேபியை வந்து நம்ம எப்படி வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல யோசித்தேன். ஓகே என்ன நான் விட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னோட பேபியும் நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என் பேபி வந்து பிறக்கிறப்போ 1.6 kgs தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவனை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறேன்றது மட்டும்தான் என்னோட தாட்டில் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மில்க் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்க சஜஸ்ட் பண்ணாங்க டாக்டர்ஸ். அது கொடுத்துட்டே வரும்போது அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து நான் கன்சல்ட் பண்ணுறப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபார்முலா மில்க்கை விட நம்மளோட பிரெஸ்ட் ஃபீட் தான் வந்து ரொம்ப முக்கியம் பேபிக்கு. ஏன்னா ப்ரீ மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் தான் ரொம்ப வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும் பேபிஸ்க்கு. ஸோ நீங்கள் அதுதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர்கிட்டே கேட்டு அது எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரெஸ்ட் ஃபீடுக்கு தனியாக சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் வந்து அவனுக்காக வந்து நிறைய ஃபுட்டை வந்து ஹெல்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரெஸ்ட் மில்க் சப்ளையும் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோட பேபியுமே நான் சூப்பராக கொண்டு வந்துட்டேன். பிறந்த 3 monthsலேயே வந்து 4 kgs நான் கொண்டு வந்துட்டேன். பேபி ஹெல்த்தியாகவும் ஆகிட்டாங்க. பட் நிறைய நான் கான் த்ரூ பண்ணிட்டேன். எல்லார் வாயிலையும் வந்து ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், எல்லா ப்ரெக்னென்சி உமனுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களே கவனித்து நல்லா வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது சுத்தமாக. அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்னோட பேபிக்கு வந்து 1 year ஆகிடுச்சு. இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு மாம் பார்த்துட்டு அவங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஹெல்த்தியாக இருந்து ஹெல்த்தியாக பேபியை வந்து பிறந்தாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கணும், அந்த மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களோட டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பெரியவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, மாமியார் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டதை யோசிச்சுட்டு எதையாவது நீங்களே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு நிஜம். ஏன்னா அவங்க தான் உங்களை ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. உங்கள் பேபி எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதையே நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுட்டு யாருமே எதுக்காகவுமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஜாலியாக இருங்க, நீங்களே வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. மியூசிக் கேளுங்க, தென் டெம்பிள் போங்க, அம்மா வீட்டுக்கு போங்க, எல்லாமே ஜாலியாக இருக்க போகுது. நீங்கள் என்னென்ன கான் த்ரூ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ப்ரெக்னென்சியில் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில் வரணும், அப்புறம் வந்து நம்மளே எப்படி கேர் பண்ணிக்கணும், எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடையே உங்களோட ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா மாம்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். Every moms are deserve to be fit and glow. Love you all.